नर्मदे हर। देखिए मित्रों, आज अभी हैं नर्मदा जी के किनारे और नर्मदा जी के किनारे एक संत जो जल के किनारे किनारे परिक्रमा कर रहे हैं, तमिलनाडु से आए हुए हैं। तो आइए आज उनसे महाराज जी से बात करते हैं। हालांकि वो टूटी फूटी हिंदी समझते भी हैं और बोलते भी हैं, लेकिन उनका आग्रह ये है कि हम केवल तमिल भाषा में अगर बोलेंगे तो अच्छे से एक्सप्लेन कर सकते हैं नर्मदा जी को। तो आइए करते हैं उनसे कुछ वार्ता और देखते हैं क्या कहते हैं वो तमिल में। तमिल हालांकि हमारी तो पल्ले नहीं पड़ेगी, शायद आप लोगों को कुछ समझ में आ सके। आइए मिलते हैं महाराज जी से। नर्मदे हर। नर्मदे हर। नर्मदे हर। वणक्कम, नमस्ते, ஓம் நமச்சிவாய. நர்மதே ஹர். என்னுடைய திருநாமம் சதுர்த்தி சுவாமி. தமிழ்நாட்டிலிருந்து திருவண்ணாமலையிலிருந்து நர்மதா யாத்திரைக்கு வந்திருக்கேன். 3 வருஷம் 3 மாதம் 13 நாட்கள் யாத்திரையுடைய பயணம். இப்பொழுது என்னுடைய 3வது வருடம் யாத்திரையை நான் தொடங்கி இருக்கேன். மிக ஒரு அருமையான யாத்திரை இது. வாழ்க்கையில் ஒரு டைமையாச்சும் நீங்கள் கண்டிப்பாக இந்த யாத்திரைக்கு வரணும். கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி நிறைய யாத்திரை பயணம்லாம் இருக்குது. நதியுடைய சிறப்பு நிறைய இருக்குது. இருந்தாலும் நர்மதாவுடைய சிறப்பு என்னென்னா, ஒரு முறையாச்சு வாழ்க்கையில் நர்மதா பரிக்கிரமம் வந்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். அது நம்ம சொல்கிறதோட நீங்களும் அந்த யாத்திரையை பயனடையும் போது மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் இதோடைய நர்மதாவுடைய யாத்திரையை கண்டு நீங்களும் மகிழணும்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் நிறைய டைமில் நான் கோவிலுக்கு போயிருக்கேன், கோவில் மேலே தரிசனம் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த நர்மதாவுடைய சிறப்பு என்னென்னு இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போனது ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்தால் கூட இப்போயாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு மிக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வார்த்தையே கிடையாது. இதை நம்ம சொல்கிறதோட நீங்கள் ஒரு முறையாச்சும் இந்த யாத்திரை நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும். மனிதனாக பிறந்த ஒருத்தரையாச்சும் ஒரு 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 டைமையாச்சும் இந்த யாத்திரை நீங்கள் கண்டிப்பாக வரணும். வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சிறப்பு. அவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட செயல்பாடு மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு யாத்திரை. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இருந்தாலும் கூட இந்த அம்மா நர்மதாவுடைய இது ரொம்ப ஒரு அம்மாவுடைய இது நம்ம சொல்லினே போகலாம். வாழ்க்கையில் எவ்வளோ நமக்கு மேடு பள்ளம் இருந்தால் கூட நிறைய விஷயங்களை சந்தித்தாலும் கூட இந்த ஒரு யாத்திரையில் எல்லாருடைய நிகழ்வுகளும் மறந்துடுச்சு. மிகவும் சந்தோஷமாக ஆனந்தமாக ஆகிடுச்சு. இதோட சிறப்பு என்னென்னா, நீங்கள் எனக்கு ஹிந்தி மொழி நம்ம தமிழ்நாடு, அதனால் ஹிந்தி மொழி பிரச்சனை இருக்குது. எனக்கு ஹிந்தி எழுத தெரியாது, படிக்கவும் தெரியாது. இருந்தாலும் கூட இந்த யாத்திரையுடைய நர்மதா அவங்களோட வழி நல்லா நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, காட்டுவாங்க. இதை எனக்கு சொல்லி கொடுத்தவர் அண்ணாமலையார். அவர் தான் என்னை அனுப்பி வச்சார். அண்ணாமலையோடைய ஆசீர்வாதமும் அம்மா நர்மதாவோடைய ஆசீர்வாதமும் ரொம்ப சிறப்பாக எனக்கு இந்த யாத்திரையை 3வது வருஷம் பயணிச்சிருக்கேன். எல்லாம் ஒரு 4 மாதம் 3 மாதம் இந்த யாத்திரை வருவாங்க. நான் 3 வருடம் 3 மாதம் 13 நாள் இப்போ 3வது வருஷம் இப்போ யாத்திரை இருக்கேன். இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் நேமாவரத்துலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர், சிர்பானியோடைய ஒரு 2 கிலோமீட்டர் பின்னாடி இருக்கிறேன். இது நர்மதாவுடைய நதிக்கரையில். இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் என்னென்னா, இன்றைக்கி 16/2/2024 இன்றைக்கி நர்மதா ஜெயந்தி. இது ஒரு சிறப்பு. இன்றைக்கி நர்மதா ஜெயந்தின்று ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஏன்னா அந்த அம்மாவுடைய ஜெயந்தி நாளில் இன்றைக்கி நர்மதா கடையில் இருக்கும், கரையோரத்தில் இருக்கும். நம்மளுடைய நண்பர் உத்தரப்பிரதேசம் ஒரு ஐயா வந்திருக்காரு. அவர் தான் இந்த ஒரு நேர்காணல் எடுத்துன்னு இருக்கார். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அன்பானவர். அது ஐயாவுடைய சிறப்பு நம்ம சொல்லினே போகலாம், அது வார்த்தைகள் இல்லை. இருந்தாலும் கூட
எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் இருந்தது நிறைய இருக்குது. வாழ்க்கையில் ஒரு டைமையாச்சும் நீ கண்டிப்பாக இந்த பரிக்கிறது நீங்கள் அனைவரும் வரணும். உலகத் தமிழர்கள் அனைவரும் வரணும், மற்ற அனைவரும் வரணும். வந்து இந்த மனிதனாக பிறந்த ஒரு டைமாச்சும் இந்த யாத்திரைக்கு வந்தீங்கன்னா அதோட சிறப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நீங்கள் யாருன்னு தெரியறதுக்கு இந்த ஒரு யாத்திரை வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த யாத்திரையோட சிறப்பு என்னென்னா, எது என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். ஒரு நாள் ஒரு சிறப்பான ஒரு நீங்கள் நிகழ்வு கொடுக்கும். அடுத்தது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ இந்த ஊர் இருக்குது, அடுத்தது என்ன ஊர்னு எனக்கு தெரியாது. அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம எப்படி கடந்து போகிறன்றதுக்கு இந்த ஒரு யாத்திரை நம்ம கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சுது. இவ்வளோ நாள் இந்த யாத்திரை நம்ம ஏன் நான் பண்ணாமல் போயிட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா டைமும் கிடைச்சிடாது. அந்த நேர காலம் வரும்போது அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு இப்போது இந்த பரிக்கரை பண்ணக்கூடிய வாய்ப்பு அந்த அம்மா நர்மதா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் சிறப்பாக பண்ணின்னு வரேன். அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாம் என்னுடைய திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய ஆசீர்வாதமும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான். ஏன்னா நான் எங்கே இறந்து போனாலும் அவருடைய ஆசீர்வாதம் தான். அண்ணாமலையார் எல்லாமே எனக்கு இல்லை, அவர் தான் என்னுடைய எல்லாமே பகவானுடையது. பஞ்சபூதங்க ஸ்தலத்தில் நம்ம அக்னீஸ்வரம் திருவண்ணாமலை, ராமேஸ்வரம் 12 ஜோதிலிங்கத்தில் சிறப்பாக நம்ம தமிழகத்துக்கு ஒரு சிறப்பான விஷயந்தான். நிறைய கோவில் இருக்குது. இருந்தாலும் அண்ணாமலையாருடைய சிறப்பு அது சொல்லின்னு இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து கூட சொல்லணும் போது எனக்கு, ஏன்னா உடல் இருந்தாலும் உயிர் அங்கே தான் இருக்குது. அப்படியோட அம்மாவுடைய இது மிக அருமையான ஒரு நர்மதா பரிக்கரன்னு சொல்லுவாங்க. இங்கே மத்திய பிரதேசில், மகாராஷ்டிரா, குஜராத்லாம் வந்து நர்மதா பரிக்கரம்னாங்க. நம்ம தமிழில் வந்து நர்மதா யாத்திரைன்னு நம்ம சொல்லலாம். நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் போகிற மாதிரி இது வந்து ஒரு யாத்திரை. ஒரு நாள் ஒரு நிகழ்வாக இருக்கும். உணவு, பசி, பட்டினி எல்லாமே நீங்கள் இருந்தால் கூட அதில் உங்களுக்கு தெரியாது என்ன உணவு சாப்பாடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாப்பாடு, குழம்பு, ரசம், மோர் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டி, டிக்கெட்டு, ரொட்டி, ஒரு விதமான உணவுகள் இருக்கும். உணவுக்கு நான் சொல்லலை, உணவு இருந்தாலும் கூட பசின்றது உங்களுக்கு தெரியாது. எது கிடைத்தாலும் வந்து நீங்கள் சந்தோஷமாக சாப்பிட்லாம். அது பசிக்கு வந்து உங்களுக்கு ஒரு உணவாக இருக்கிறத விட அமிர்தமாக இருக்கும். நீங்கள் டூரிஸ்ட்டு போனால் அது வந்து ஒரு இடத்துல இதை சாப்பிட்லான்னு தோணும். ஆனால் இந்த யாத்திரையில் வரும்போது ஒரு இடத்துல ஒரு விஷயம் கிடைக்கும், ஒரு உணவு கிடைக்கும். ஆனால் அது அமிர்தமாக கிடைக்கும். அம்மா நர்மதா அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லைன்ற ஒரு வார்த்தையே இருக்காது. நீங்கள் எங்கே எதை கேட்டுட்டாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல நர்மதா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆனால் நீங்கள் எந்த அடிப்படையில் வரீங்கன்னு ஒன்று இருக்குது. பொருள் அடிப்படையில் வந்து அது கண்டிப்பாக அது வேறு மாதிரி இருக்கும். ஒரு யாத்திரை நம்ம பண்ணுறோம், நல்ல ஒரு சங்கல்பத்தோடு யாத்திரை பண்ணுறோம் அப்படின்னும்போது அது ஒன்று கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்கும். எனக்கு அந்தளவுக்கு நாங்கள் சொல்லலாம் கூட, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா பெரிய மகான் இருக்காங்க, சித்தர்களாக இருக்காங்க, ஞானிகள், யோகிலாம் நிறைய பேர் அந்த யாத்திரை வந்திருக்காங்க. அவங்களோட அனுபவத்துக்கு எனக்கெல்லாம் வந்து சொல்கிறது கூட ஒரு தகுதி இல்லை. இருந்தாலும் கூட என்னோடய அனுபவத்துக்கு நம்ம தெரிஞ்சு சொல்கிறேன். ஏன்னா வயசில் நிறைய பெரியவங்க, நம்ம வந்து ஒரு சின்னமான ஒரு வயசு இருந்தாலும் கூட என்னோடய அனுபவத்தை நான் தெரிஞ்சது சொல்கிறேன். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு யாத்திரை. நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு டைமாச்சும் வாங்க, வந்து நீங்கள் இந்த யாத்திரையை பயனடைஞ்சிங்கன்னா அதோட சிறப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஓ நமச்சிவாய. நர்மதே ஹர். நர்மதே ஹர். வணக்கம். நமஸ்தே. நர்மதே ஹர். நர்மதே ஹர்.